ஓம் சாய்ராம். நமது சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் அன்பு பிள்ளையே, நன்றாக வாழ்ந்தவர் கெட்டதும் இல்லை, துயரங்கள் எதுவும் நிரந்தரமும் இல்லை. அதற்கு கர்ம பலன்கள் ஒன்று மட்டும்தான் காரணம். எதுவரை போகிறதோ போகட்டும், நான் இருக்கின்றேன். மனம் தளராதே, அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வரும். வாழ்ந்து கடந்து வந்த பாதையை நினைத்து கலங்காதே. உனது கையோங்கி நிற்கும் சமயத்தில் மனம் தளராதே. எல்லாம் ஒரு நாள் முடிவுக்கு வந்தே தீரும். வாழ்வில் கடந்து வந்த பாதையை நினைத்து கலங்காதே. உனது ஓங்கி நிற்கும் சமயத்தில் ஓங்கிய கைகள் இறங்கிய சமயத்தில் உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் கீழே விழுத்தி அழகு பார்ப்பார்கள். இது காலத்தின் கட்டாயமாகும். உன்னை பற்றி அவர்களாக தெரிய வேண்டும். நீயாக விமர்சனம் செய்யக்கூடாது. உன்னிடம் நண்பாக பேசினால் போதும். கர்ணனைப் போல அனைத்தையும் வாரி கொடுத்து விடுவாய். பின்னர் வருத்தப்படுவாய். தேவைப்படும் சந்தர்ப்பத்தில் வரும் நண்பர்களும் சரி, உறவுகளும் சரி, உனது நிலை தடுமாறும் சந்தர்ப்பத்தில் அருகில் வர யோசிப்பார்கள். ஏன் நிழல் கூட மறைந்துவிடும். கண்ணாடி போல பிரதிபலிக்கின்றது உனது வாழ்க்கை. தைரியமாக இரு. எல்லாம் இருந்தாலும் கலங்காதே. உன் துயரங்களை போக்க நான் இருக்கின்றேன். நீ இழந்ததை பெற்றுக்கொள்ள நான் உதவி செய்வேன். பொறுமையாக இரு, நம்பிக்கையுடன் இரு. எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் தேவையில்லை குழந்தையே. எனது படத்திற்கு முன்பு, சிற்பத்திற்கு முன்பு ஒரு அகல் விளக்கு ஏற்றி சாயப்பா என்று வணங்கு. நான் உன்னை தேடி ஓடோடி வருவேன். அன்பு மட்டுமே போதும். நான் இருக்கின்றேன். கைவிட மாட்டேன். நீ செல்லும் இடமெல்லாம் நான் துணை நிற்பேன் குழந்தையே. உனது நல்லது செய்ய உன் அருகில் நான் இருக்கின்றேன். நீ வருத்தப்பட்டது போதும். உன்னை தவறாக பேசியவர்கள், தூற்றியவர்கள் தேடி வரும் நேரம். எதற்காகவும் அஞ்சாதே. நான் உன் முன்னே அமர்ந்திருக்கின்றேன். நான் இருக்கும் போது எதற்காக கவலைப்படுகின்றாய்? சந்தேகம் உனக்கு தேவையில்லை குழந்தையே. நான் எப்போதும் உன்னோடு தான் இருக்கின்றேன். கலங்காதே, பயம் வேண்டாம். தைரியமாக இரு. வாழ்க்கையானது நாம் நினைப்பதற்கு எதிராகத்தான் இருக்கும். அனுபவித்து தெளிந்து புரிந்து கொள்வது இறைவனால் வழங்கப்பட்டது. நீ யாருக்காகவும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. உன் மனச்சாட்சிக்கு உண்மையாக இருந்தால் போதும் குழந்தையே. ஒருவரின் துன்பம் கடினமாக இருந்தால் அவரை கெட்டவர்கள் என்று செலுத்தி விடாதே. அவர் மனதளவில் குழந்தையாக இருக்கலாம். வேலையில் பெரிய வேலை என்னவென்று தெரியுமா? நம் கூடவே இருந்து சிரித்து பேசி பின் நம் முதுகின் மேல் குத்துவார்கள். ஒன்றும் செய்யாததைப் போல் நடித்து கொண்டிருப்பார்கள். உறவுகள் இரண்டு வகைப்படும். ஒன்று அன்பை தரும், மற்றது அனுபவத்தை தரும். அன்பை தருவதை மனதில் வைத்திரு. அனுபவத்தை தரும் உறவை நினைவில் வைத்திரு. உருகி நேசி, ஆனால் கரைந்து விடாதே. பணிந்து செல், ஆனால் அடிமையாகாதே. பழகிப்போ, நம்பி விடாதே. இருப்பதை கொடு, இழந்து விடாதே. கவலைகொள், உடைந்து விடாதே. வாழ வேண்டும் என்று நினைப்பவனே, எந்த விமர்சனத்தையும் தூக்கி எறியும் தைரியம் வேண்டும். ஜெயிக்கும் வரையில் நன்மையே செய். ஜெயித்த பிறகு தன்னடக்கம் அவசியம். எண்ணங்கள் எல்லாம் அளவுக்கு அதிகமாக சிந்திப்பது மிகப்பெரிய நோய் போன்றதே. எனவே எண்ணங்களின் ஓட்டங்களை சரியான திசையில் திருப்பி விடுவதன் மூலம் எண்ணங்கள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே. எதுவும் நிரந்தரமல்ல. உன் எதிர்காலம் நல்லதாக மாற உள்ளது. அதனை உற்சாகத்துடன் வரவேற்க தயாராக இரு. நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன். மனநிறைவோடு இரு. நீ பலவற்றை
எல்லாவற்றை இழந்தால் என்ன? எனக்கு தெரியும் குழந்தையே, உனக்கு கொடுக்க நான் இருக்கின்றேன் குழந்தையே. உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது குழந்தையே. உனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லையே என்று கலங்காதே. உன் நலன் ஒன்றையே விரும்பும் நான் தவறாமல் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். நீ முடிவு என்று சொன்னதை தொடக்கம் என்று ஆரம்பித்து வை. உன் வாழ்வில் எதிர்காலம் கோலாகலமாயிருக்கப் போகின்றது. சில நேரங்களில் நாம் சரியான இலக்கை தீர்மானிக்கின்றோம், ஆனால் தவறான இலக்கை சென்றடைகின்றோம். ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து செயல்படுங்கள். பிரச்சனைகளை மட்டுமல்ல, பிரச்சனையை தரும் நபர்களையும் தூரத்தில் வையுங்கள். நீ தேவையன்று இருக்கும் வரை உன் தவறுகள் மன்னிக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கும். நீ தேவையன்று சிறு தவறை பெரிதாக்குகிறாய். மாறிக்கொண்டே இருக்கும் அழகை நீ நம்புவதை கூறிக்கொண்டே இருக்கும் அறிவை நம்பு. வாழும் வரை நிழலில் நான் வருவேன். எப்பிறப்பும் இத்துணையால் நான் பிரியன் குழந்தையே. வெற்றிகள் வரும் நேரம் வந்துவிட்டது. என் அருட்பார்வை உன்னை வளமோடு வாழ வைக்கும். சில நிகழ்வுகளின் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்கிப் போயுள்ளாய். எல்லாம் சரியாகிடும் குழந்தையே, நான் இருக்கின்றேன், கவலை வேண்டாம். நீ தேடிய உறவு உன்னுடன் வந்து சேரும். இதை நீ என் மீது கொண்ட நம்பிக்கையினால் நான் உனக்கு கொடுக்கும் பரிசு. குழந்தையே, உன்னை எல்லோரும் நிராகரிக்கிறார்கள் என்று மனமுடையாதே. உன்னை அவமதித்தவர்கள் உன்னோடு பேச காத்திருக்கும் நிலைமையை உருவாக்கி தருவேன். உன் உயர்வு வெகு சீக்கிரமே. எப்படிப்பட்ட இடத்திலே உன் தலையை நான் நிமிர வைப்பேன். கலங்காதே, எதற்கும் வருந்தாதே. எப்போதும் சோதனைகள் உண்டு. அதனால் ஏற்படும் மான அவமானங்கள் என்னையே சாரும். நீயாக இரு. யார் உன் மீதும் மனதை சம்மட்டியால் அடித்தாலும் உன்னுள் இருக்கும் நான் தாங்கிக் கொள்வேன். வா குழந்தாய், என் நாளைய வா. உன் வரவால் நான் வழிமேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள். இன்று நீ நினைத்தது நிறைவேறும். நீ விரும்பிய வாழ்க்கை வாழப் போகின்றாய். யாரையும் உன் தேவைக்காக பயன்படுத்தி விட்டு தேவை முடிந்தவுடன் தூக்கி எறிந்து விடாதே. ஏனென்றால் உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை குழந்தையே. உனக்கு வேண்டியதை தக்க சமயத்தில் நான் செய்வேன். அதுவரை நீ சற்று பொறுமையாக இரு குழந்தையே.